Hello government officers, welcome to next series of Group 4 தமிழ் இலக்கணம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 100 கொஷின்ஸ் வந்து இலக்கணத்திலேருந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? வள்ளலார் பாரதியாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றுகிறார். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினைத்தொகை. வெறியி என்பது டேஷ் அளபடை, சொல்லிசை அளபடை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எது? ஸோ அடிப்படை வந்து என்னதுன்னா தனித்து உண்ணாமை. அதுதான் வந்து அடிப்படை யாது அப்படிங்கிறதா கொஸ்டினாக வரணும். அடுத்தது, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார்? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே உணர்ச்சி தொடர். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்துள்ள அடிமோனை சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ அடிமோனை சொற்கள் வந்து இன்மையின் இன்மையே, இந்த ரெண்டு தான் வந்து அடிமோனை. அடுத்தது, சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கு இனிதெனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் வந்து இயைபு அமைந்த சொற்கள் எதுனா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது, பொருத்தமான பொருள் தருக. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது. ஸோ இதில் வந்து தெளிவான சீரான பேச்சு, அதுதான் மடை திறந்த வெள்ளங்கிற உவமையை சுட்டி காட்டியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூலி அப்டேட்டட் சிலபஸ் படி சிம்பிளிஃபைடான மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி மேக்ஸில் ஆப்டிடியூட் வீடியோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி சீக்கிரமாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருங்க. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன? தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்த கொஸ்டின், விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடர் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வா. பரப்புமின் இச்சொல்லின் வினை அடியை தேர்ந்தெடு பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன், இதில் விடியல் என்பது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டி இலக்கண நூல் தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலில் கொண்டு வா, கதிரை வைத்திறந்தான் அண்ணன் கையை எரிந்துடும் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். சரியான இணையை தேர்க. நவ்வி அப்படிங்கிறது மான் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதல் 1000 தொகுப்பில் உள்ளது. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்ததனால் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் என்ன? மார்க்கம். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநட பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். சரியான இணையை தேர்வு செய்ய. நொடை என்பது விலையை குறிக்கும். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம்.
கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையைச் சேர்ந்தது? 11 கீழ்கணக்கு. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திருக்கடுகம் மற்றும் ஏலாதி. மன்னர்க்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமராக் கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. கிடைத்தற்கரிய பெயர்களில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம், சர்க்கரை, வாழைப்பூ, வயிற்றுப்புண், வல்லாரை, நினைவாற்றல், முடக்கத்தான் நிலை, மூட்டுவலி. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரஹ்மான். முசிறி துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபிய வணிகம் செய்த இடம். பொறுத்துக. தோவாளை பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. மூவலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் 1883 முதல் 1962 வரை. சந்திரமண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என்று கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். பொறுத்துக. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். ஜி.இ. போப் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். கால்டுவெல் அயர்லாந்து. சீகன் பால்ஹூ ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உ.வே.சா. இந்த வரியில் வித்யாபியாசம் என்பது எதை குறிக்கிறது? கல்வி பயிற்சி. தோப்பா மூனாஜி சுந்தரனாரின் கானல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை கானல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இந்த 2 கூற்றுமே சரியானது. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பர்திமார் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. வட்டார மொழி இருக்குது. கிளைமொழி கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்துங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். சரியான விடையை தெரிவு செய். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. கலை ஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதை நமது குறிக்கோளாக கொண்டவர். அதே மாதிரி நா. முத்துசாமி அவர்கள் தெருக்கூத்தை தமிழ்களின் முக்கிய அடையாளம் ஆக்கியவர். இது 2மே முத்துசாமியை பற்றின சரியான கூற்று. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரை இசைப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உண்மை தொகை? அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் ஒரு சாதாதான் உண்மை தொகை. செல்வி செய்தல் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடி. செய்யுள் இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான்.
ஸோ சிவப்பு அப்படிங்கிறதா சரியான வார்த்தை. மித்ததில் சிகப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஷர்ட் அணிந்திருக்கான்னு பிற மொழி சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேர்டில் மட்டும்தான் அவன் சிவப்பு மேலடி அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அப்படின்னு சரியான எழுத்து வழக்கில் எழுதப்பட்டிருக்கு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளுவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. வன்சொல். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. பட் இதில் 10 பேர் விளையாட மாட்டாங்க. அதனால் இதுதான் சரியான தவறான விடை. கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை. இது எளிமை அப்படிங்கிறது பொருந்தாத சொல். செம்மை, பசுமை, கருமை இது எல்லாமே உங்களுக்கு பண்பு தொகையில் வரும். எளிமைங்கிறது ஒரு வினையை குறிக்கிறது. ப்ரொபோசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் எழுதுக. கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெழுதுக. இந்த கறி அப்படிங்கிறது யானையை குறிக்கும். இந்த கறி காய்கறியை குறிக்கும். பொருந்தா இணையை கண்டறிக. கோலம் அழகு. குலவினா குழந்தையை குறிக்கும். கூரைங்கிறது புடவை குறிக்கும். கூலம் தானியம் அப்படிங்கிறது பொருந்தா இணை. தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்று பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். முறையான சொற்றொடரனை கண்டறிக. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா. இளங்குமரனார். இந்த சொற்றொடர் ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்தது பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார்? தனி நாகம். சரியான அகரவரிசை எழுதுக. உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் சரியான அகரவரிசை. ஸோ அகரவரிசை உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு இந்த கொஷின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான இலக்கணம் ரிலேட்டடான 100 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோஸில் அடுத்த 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். குரூப் 4ல் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். I hope you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.